ஹல்லேலூயா! சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா! இந்த சிலுவை தியான கூட்டத்திலும் எனக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை கருதி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அ எனக்கு கிடைத்த வார்த்தை முதல் வார்த்தை எடுத்து வாசியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். ஹல்லேலூயா! ஆண்டவர் முழுவதுமாய் அடிக்கப்பட்டார். அப்படிதானே? முழுவதுமாய் அவள அடிச்சு விட்டாங்க. ஆனா, சிலுவையில அறையப்படுகிறதுக்கு முன்னாடி, ஏசப்பா காட்டிக் கொடுக்கப்படுகிறதுக்கு முன்னாடியே, ஆண்டவர் வந்து இந்த பூமியில சுற்றி திரிந்து கொண்டிருக்கும்போது, அவர் வந்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். எப்படி இருந்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆனா, இந்த பூமியில அவருக்கு கிடைத்த பெயர்கள் என்ன தெரியுமா? போஜன பிரியன், மதுபான பிரியன், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் தலைவன், பிசாசு பிடித்தவன். இப்படிதான் அவருக்கு அங்க பெயர் சூட்டப்பட்டுச்சு. அவர் இந்த பூமியில சுற்றிட்டு இருக்கும்போது, அவர் வந்து நம்மளோட ராஜா. ஆனா, அவருக்கு என்ன பெயர் தான் கிடைச்சது? இந்த மாரி பெயர்கள் தான் அவருக்கு கிடைச்சது. ஒரு முறை ஏசப்பாவ வந்து லூக்கா 4வது அதிகாரம் 23வது வசனத்த வாசிச்சோம் அப்படின்னா, ஏசப்பாவ மலையிலிருந்து கீழ தள்ளி விடுறதுக்கு கூட அவங்க வந்து ஏசப்பாவ அங்க கூட்டு போயிருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் ஏசப்பா வந்து தச்சனுடைய குமாரன்னு சொல்லி அவங்க வந்து கனவீனப்படுத்தியிருக்காங்க. இப்படி அவர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அவர் வந்து அநேக பாடுகள பட்டார். அது மட்டும் இல்ல, யோவான் 19வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று ஹல்லேலூயா! ஏசப்பாவ காட்டிக் குடுத்துட்டாங்க. காட்டிக் குடுத்த அப்போ கூட அவருடைய அவர வந்து அவமானப்படுத்தி, அவர காரி துப்பி நிந்திச்சாங்க, அவமானப்படுத்துனாங்க. அவருடைய கைகள்ல, கால்கள்ல ஆணிகள்லாம் அடிச்சு பெறவும், ஏசப்பாவ பார்த்து சொல்றாங்க, "அ நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா" அப்படி சொல்லி அவர அந்த சிலுவையில அவமானப்படுத்துறாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட பாவிகளுக்காக, ஏசப்பாவ துன்பப்படுத்தினவங்களுக்காக, ஏசப்பா அங்க அந்த இடத்துல வந்து பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா! நம்மளும் இன்னைக்கு அநேக பாவங்கள் செய்றோம். அவங்களால தெரியாம செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சே நெறைய பாவங்கள வந்து செய்றோம். ஆனா ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காகவும், நம்மளுடைய மீறுதல்களுக்காகவும் தெரிஞ்சே அவர் ஒரு குற்றம் கூட செய்யாம என்ன செஞ்சாங்க? பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா! இந்த நேரத்திலும் கூட நம்ம எப்படிப்பட்ட நேரத்துல, எப்படிப்பட்டவர்களுக்காக யாரிடம் தேவன் பரிந்து பேசினார் என்பதை குறித்து தான் தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 27லிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட ஒரு நேரமா இருந்திருக்கும் அது ஆண்டவருக்கு? அவர் எப்படி இருந்திருப்பாரு? அந்த 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 காட்சிகள நீங்க உங்க கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல அவர் எப்படி இருந்திருப்பாரு? அவருடைய அங்கிகள கழட்டி, அவருடைய சிவப்பு அங்கியால அவர மூடி, முற்கிரீடங்கள் சூட்டப்பட்டு, ம் அ அப்ப தலையிலருந்து ரத்தம் வந்திருக்கும். உடம்புல அடிச்சிருக்காங்க, ரத்தம் வந்திருக்கும். எல்லா சைட்ல இருந்தும் உபத்திரவப்பட்டாரு. அந்த மக்களுக்காக, அந்த பாவப்பட்ட மக்களுக்காக தான் அவர் வந்து இவ்ளோ பாடுகள் அனுபவிக்கிறாங்க. அது கூட தெரியாம அவரையே அவங்க வந்து பேசுறாங்க.
ஆண்டவர் நெனச்சிருந்தா வானத்திலிருந்து அவருடைய தூதர்கள அனுப்பி அவர வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி செஞ்சாரா? இல்ல நான் உங்கள நேசிக்கிறேன். அதனால என்ன பண்ண மாட்டேன், இந்த பாவங்களுக்காக இவங்க இவங்க இந்த மக்கள்லாம் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக, நான் இன்னைக்கு சிலுவையில அடிக்கப்படணுன்றது வந்து ஆண்டவருடைய சித்தமா இருக்கு அப்படி சொல்லி, ஆண்டவர் அவர அங்க ஒப்புக் குடுக்குறார். அல்லேலூயா! இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்ததும், நம்ம முதல்ல எத தான் தடை செய்வோம்? ஆண்டவரோட பேசுறது தான் தடை செய்வோம். ஜெபத்துக்கு வர்றது தான் தடை செய்வோம். அது நல்ல விஷயமோ, கெட்ட விஷயமோ, முதல்ல நம்ம தடை பண்றது ஆண்டவரோட நம்ம பேசுற ஒரு நேரத்த தான் தடை செய்வோம். அல்லேலூயா! எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும், முதல்ல இவ்ளோ இவ்ளோ போராட்டங்கள் இருக்கு, இவளோட வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இத தாண்டி நான் வரணும் அப்படி சொல்லி நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. யார்கிட்ட போனா நமக்கு விடுதலை கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஆண்டவரிடத்துல வந்தா நமக்கு விடுதலை கிடைக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம அநேக நேரத்துல காணப்படக்கூடிய விஷயம் இதுதான். சின்ன விஷயம் தான். ஆண்டவர்ட்ட போய் நம்ம முறையிட்டோம் அப்படின்னா, நமக்கு பெரிய விடுதலைகள் கிடைக்கும். ஆனா, நம்மளுடைய ஒரு விஷயங்கள் அவர் அறிந்திருந்தபடியினால், அவர் அந்த அந்த நேரத்தில கூட அவருக்கு பரிந்து பேசணும் அப்படின்ற ஒரு மனம் வந்து அவருக்கு வந்திருக்கு. அல்லேலூயா! அடுத்ததாக, யாருக்காக ஆண்டவர் அ பரிந்து பேசினார்? அல்லேலூயா! பாவிகளுக்காக பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். எப்படி? பாவிகளுக்காக. யாரு பாவம் செஞ்சா? ஆண்டவர் அவங்க வந்து அடிச்சாங்களா? அவங்கலாம் பாவம் செஞ்சாங்களா? நம்மலாம் அப்போ பாவமே செய்யல. அல்லேலூயா! நம்மளும் பாவம் செஞ்சிருக்கோம் இல்லையா? தினமும் அறிந்தோ, அறியாமலோ பாவங்கள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எல்லாரு கூடயுமே பாவங்கள் ஒட்டி கொண்டிருக்குது. இது இப்படிதான் என் கூட இருக்கு அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அப்படிதானே? அவங்க வந்து தினசரி வாழ்க்கையில நம்ம நம்ம இது நார்மல் விஷயம் தானே அப்படி சொல்லி, அந்த பாவங்கள செய்கிறோம். இன்னைக்கு நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். அ த மாதம் மாதம் கம்யூனியன் எடுக்கிறோம். ஆனா நம்ம பாவம் செய்யல அப்படி சொல்லி நம்ம ஒரு நாளாவது கம்யூனியன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? நம்ம ஆண்டவர ஏற்றுக்கணும். தினமும் ஜெபிக்கிறோம், தினமும் பைபிள் வாசிக்கிறோம். ஆனாலும் ஏன் நம்மளால அத உறுதியா சொல்ல முடியல? ஆனா ஆண்டவர் எந்த குற்றமுமே செய்யலையே! அவர வந்து சிலுவையில அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம சிலுவையில அடித்த ஆண்டவரையே நம்ம திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே? அல்லேலூயா! ஆனா நம்ம நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்பட்டார் இல்லையா? நம்மள பார்க்குற புறஜாதி மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மள பார்க்கும்பொழுது ஆண்டவர அவங்க பார்க்கணும். அல்லேலூயா! நம்மளுடைய நடக்கையில, நம்மளுடைய உடைகள்ல, நம்மளுடைய பேச்சு வார்த்தையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படணும். அல்லேலூயா! அதற்காக தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கமா இருந்துச்சு. இப்படி வந்து பைபிள்ல சிலர் வந்து ஆண்டவருடைய அ ஆண்டவர அவங்க வெளிப்படுத்துனாங்க. இ அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 59லேருந்து 60 வரைக்கும் வாசிங்க. அல்லேலூயா! இன்னைக்கு எத்தன பேர் நம்மள கஷ்டப்படுத்துறவங்களுக்காக ஜெபிக்கிறோம்? அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! அப்படிப்பட்டவர்கள் இங்க இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அ ஸ்தேவான் அவர வந்து கல்லெறிய போறாங்கன்றது தெரியும். அந்த ஜனங்கள் அவங்க பாவம் தான் செய்றாங்கன்னும் அவருக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன செய்றாரு? பரிந்து பேசுகிறார். இதே மாரி தான் பழைய ஏற்பாடுல பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள யாரு தான் அழைத்து வர சொன்னாங்க? ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள அழைத்து வர சொன்னாங்க. ஆனா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னதான் பண்ணிட்டாங்க? ஒரு கன்றுக்குட்டிய செஞ்சு அத வந்து தொழுது கொள்ளணும் அப்படி போனாங்க. அப்ப ஆண்டவர் வந்து அ யாருக்கு கட்டளையிட்டது? மோசேக்கு கட்டளையிட்டாரு. ஆனா, மோசே தான் இப்ப அந்த ஜனங்கள் பாவம் செய்யும்போது என்ன பண்றாங்க? போய் ஆண்டவர்ட்ட பரிந்து பேசுகிறவராய் அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்மளுடைய நம்மளுடைய சூழ்நிலைகள பார்த்தா, அநேகர் நம்மள காயப்படுத்திக்கிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. அது நம்மளுடைய நெருங்கியவர்களா இருக்கலாம், யாருன்னே தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனா, அநேக நேரத்தில நம்மள என்னதான் பண்ணுவாங்க?
காயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்க பரிந்து பேசணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா! யோவான் 17:11வது வசனத்தை வாசி. அல்லேலூயா! 3வதாக பிதா யாரிடம் இயேசு பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார்? பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். அந்த வசனத்துல முதல்ல இருக்கும், பிதாவே இவர்களை மன்னியும். என்ன சொல்லியிருக்கிறாரு? பிதாவே. அப்போ அவர் எப்படிப்பட்ட பிதா? அவர் நம்ம ஏசப்பா நம்மகிட்ட பிதாவ வெளிப்படுத்தும்போது எப்படிப்பட்டவரா வெளிப்படுத்தினார்? பரிசுத்த பிதா அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். அல்லேலூயா! இந்த உலகத்துல யாரையுமே சொல்ல முடியாது, இவங்க பரிசுத்தவான் அப்படி சொல்லவே என்ன செய்ய முடியாது? முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்? பரிசுத்த பிதாவே அப்படி சொல்லி வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா! எவ்வளவுதான் நமக்கு தெய்வ பக்தி இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, நம்மகிட்ட என்ன இருக்கு? பாவங்கள் இருக்கு. அல்லேலூயா! ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா! சில நேரங்கள்ல பிசாசு நம்மகிட்ட வந்து பேசுவான். நீ இந்த தப்பு செஞ்சிருக்கல்ல, நீ இப்படியெல்லாம் பாவம் பண்ணியிருக்கல்ல, அப்படி சொல்லி என்ன பண்ணுவான்? பிசாசு நம்மளோடு பேசுவான். அப்போ நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அப்பாலே போ பிசாசே, நான் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன். யாருடைய இரத்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய தேவன் பரிசுத்தர். அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார் அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா! ஆமென். அடுத்ததாக யோவான் 17வது அதிகாரம் 25வது வசனம். ஹல்லேலூயா! இரண்டாவதாக பிதா நம்மளிடத்தில் எப்படி வெளிப்படுகிறார்? நீதி உள்ளவராக வெளிப்படுகிறார். இந்த உலகத்துல எங்கேயாவது போய் நமக்கு நீதி கிடைக்கும்னு நம்ம போய் நிக்க முடியுமா? எங்க எங்க யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு இந்த இடத்துல போனா கரெக்டான ஒரு வழிய காட்டுவாங்க, நீதிய காட்டுவாங்கன்னு யாராவது நம்மளுக்கு இருப்பாங்களா கூட? கூட இருக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா! ஆனா நமக்கு நம்முடைய பிதா எப்படி இருக்கிறார்? நீதி உள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஒரு வழி தெரியணும், நீதி வேணும் ஆண்டவரே அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிருங்க உடனே. முட்டி போட்டு உடனே, ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு நீதி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிருங்க. பிதாவை தவிர்த்து நமக்கு வேற ஒருவராலையும் என்ன பண்ண முடியாது? சரியான வழிகளை காட்ட முடியாது. ஹல்லேலூயா! மூன்றாவதாக கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா! என்ன என்ன வாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த பாக்கியம் வேற யாருக்காவது கிடைச்சிருக்கா? இன்னைக்கு நம்ம வீட்ல உள்ளவங்களும் நமக்கு நன்மை செய்றாங்களா, கெடுதல் செய்றாங்களான்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியே நமக்கு தந்திருக்கிறார். இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நம்ம சந்தோஷப்படணும். இப்பேற்பட்ட ஒரு அன்பு ஆண்டவர் அன்னைக்கு சிலுவையில காட்ட போய் தான் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு சபையில நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா! சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனா சில பிரச்சனைகள் நம்மள இன்னும் வந்து தாக்க தான் செய்யும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, அத நீங்க ஆண்டவர கொண்டு, ஆண்டவருடைய வசனங்களை கொண்டு மேற்கொண்டு வரும்போது, இன்னும் அநேகருக்கு உங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சாட்சியாய் வந்து நிப்பாட்டுவார். ஹல்லேலூயா! அ இப்படிப்பட்ட பாக்கியங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினால் நீங்க தேவனை நன்றி செலுத்துங்க. எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த சபையின் போதகருக்கும், என் தேவனுக்கும் நன்றிகளை செலுத்தி இந்த வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா!